இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தொடக்க திருச்சபை காலத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு. அதாவது முதல் நூற்றாண்டு வச்சுக்கலாம். முதல் நூற்றாண்டு, அது இயேசப்பா இறந்த பிறகு அந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளான இந்த பகுதிக்கு இன்னொரு பெயரும் உண்டு. வேத கலாபனை காலம்னு சொல்லுவார்கள். வேத கலாபனை காலம் அப்படின்னு அந்த அந்த முதல் நூற்றாண்டுக்கு ஒரு பெயர் திருச்சபை பெயர் கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் சொல்லொன்னா துயரமடைந்தார்கள். அந்த அவங்க படுற கஷ்டத்தை நம்மள சொல்ல முடியாது. தங்களுடைய விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்கள், அதாவது நான் சொல்றது சொல்ல முடியாது, சித்திரவதைப்பட்டாங்க. இப்போ ரோமை நகரில் ரோமில் இப்போ கொலோசையம்னு இருக்கு பாருங்க. நம்ம நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். ரவுண்டாக அவர் இருக்கும், அதை சுற்றி மேடைகள் மேலேருந்து பார்க்குற, கீழே இடம் மேலேருந்து பார்க்குற மாதிரி இந்த இடங்கள் அமைந்திருக்கும். கீழே அந்த பணக்காரங்களை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த கீழே என்ன பண்ணுவாங்களா, மிருகங்களுக்கு அடிமைகளை, அதாவது அரசுக்கு எதிராக இருப்பவர்களை மிருகங்களை வைத்து கடிக்க வைக்கிறது, கொல்ல சாப்பிட வைப்பாங்களாம். அப்படிப்பட்ட கொடுமைகளை தொடக்க திருச்சபை காலத்தில் கிறிஸ்தவர்கள் அனுபவித்தார்கள். மிக முக்கியமானது. நீரோ மன்னன், வலேரியன், டொமிசியன் என்ற மன்னர்கள்லாம் கிறிஸ்துவ மக்களை அவன் எப்படி தான் துன்புறுத்துவான்னு சொல்லவே முடியாது. ரோமாபுரி பற்றி எரிந்த பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்தன்னு பழமொழி சொல்லுவாங்க. ரோமாபுரி பற்றி எரிதான் அவனுடைய மன்னன் நீரோ பிடில் வாசிச்சுட்டு, இசைக்கருவி வாசிச்சுக்கிட்டு அவன் இன்பத்தில் இருந்தான். ஏன்? அந்த பத்தி எறியறதுக்கு காரணமே வந்தானே, கிறிஸ்தவர்களை தீ பந்தங்களா மொத்தமாக கட்டி கட்டி அப்படியே உயிரோட எரிப்போனான். அப்படி ஏனென்றால் ரோமாபுரி அரசனை தெய்வமாக வணங்கும் இடம். அரசனைத்தான் அவங்க கடவுளை வணங்கணும். அவங்க புரியுதுங்களா? ரோமாபுரியில் பொறுத்து அந்த காலகட்டத்தில் அரசன் தான் கடவுள், வேறு கடவுள் கிடையாது. அப்போ இங்கே ஏசப்பா தான் கடவுளான இயேசுவை அறிவிக்கின்ற பொழுது ஏசப்பா பின்பற்றி ஏசப்பா நம்பிய மக்கள் என்ன பண்ணாங்க, கொத்து கொத்தா கொலை செய்யப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இன்றைய முதல் வாசகம், இந்த எபிரேய திருமுகம். அதாவது ஒரு 80, 85, 90 வாக்கில் அது முதல் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் எழுதப்பட்ட நூல் இது. அந்த நூல் என்ன இன்றைக்கு அதான் சொல்றது பாருங்க. இன்னைக்கு நம்பிக்கையா இருங்க. நீங்கள் படாத கஷ்டம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, எவ்வளோ தரப்பு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, தைரியமாக இருங்க. இந்த கஷ்டத்துக்காக மாபெரும் சொத்தான ஆண்டவர் நீங்கள் விட்டுற போறீங்க, அவரை விட்டுறாதீங்க என்று எபிரேய திருமுக ஆசிரியர் தன் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றது தான் இன்றைய வாசகம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, அதாவது எருசலேமின் அழிவை பற்றி முன்னறிவிப்பார். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற சத்தியமைகள்லாம் சொல்லிட்டு வருவார். அப்படி வருகின்ற பொழுது 24:13 இவ்வாறு சொல்வார் மத்தேயுல, இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பினை பெறுவர்னு சொல்லுவார். கடைசி வரைக்கும் யார் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையை இழக்காமல் இருக்கிறார்களோ அவர்களே மீட்பினை பெறுவார்கள். ஏசப்பா காலத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க, சில சீடர்களை ஏசப்பாவோட விலகி போயிடுவாங்க. அப்போது ஏசப்பா கேட்பாரு, நான் சீடர் நோக்கி கேட்பாரு, நீங்களும் போயிட போறீங்களா, நீங்களும் போகணுன்னு பிரியப்படுறீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பேதுருடைய வார்த்தை பாருங்க, நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா, நாங்கள் எங்கேயா போவோம், நாங்கள் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் வார்த்தை தான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். உங்கள் வார்த்தை தான் எங்களுக்கு வாழ்க்கையே, உங்கள் வார்த்தை தான். நாங்கள் எங்கே போவோம் என்று பேதுரு சொல்லுவார். இவ்வாறு இறுதி வரை
நீங்கள் ஆண்டவரை அண்டி இருங்கள், ஆண்டவரை நம்பிருங்க. இந்த உலகத்தில் கஷ்டம் சகஜம், கஷ்டம் வரத்தான் செய்யும், துன்பம் வரத்தான் செய்யும். துன்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் நம்பிக்கை குறையாமல் இருந்தால் ஆண்டவர் நமக்கு அளிக்கின்ற மீட்பு உறுதி. இதுதான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகின்ற கருத்து சகோதரர்களே. இன்றைய முதல் வாசகம் பாருங்க. முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின், நீங்கள் கடவுளுக்கு ஏசப்பா கிட்ட நெருங்கி வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பின், ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கிட்டீங்க. ஒரு கஷ்டப்பட்டு நீங்க ஆண்டவரை விசுவசிச்சு கடினமான போராட்ட பாதைகள் நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இறுதியில் இருக்கிறீங்க. உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க என்று எபிரேய ஆசிரியர் மக்களை தாங்குறாரு பாருங்க. இன்னும் பாருங்க பார்ப்போம். நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். உங்களெல்லாம் வச்சு அந்த ராஜா என்ன பண்றான்? உங்களை கேலி பொருளாக்குறான், உங்களை மிருகங்களுக்கு இரையாக்குறான், உங்களை ஒரு ஒரு மனுஷனா கூட மதிக்கல. அப்படிப்பட்ட துன்பத்தெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. நீங்க இந்நிலைக்கு ஆளுநர் துன்பங்கள் பங்கு பெற்றீர்கள். இப்படிப்பட்ட இழிவுக்கு நீங்க பங்கு பெற்றீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. நீங்க கைதிகளுக்கு பரிவரக்கம் காட்டினீர்கள். நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுடைய சொந்த பந்தங்களா இருக்காங்க பாருங்க, கைதிகள், அவங்களுக்கெல்லாம் நீங்க இறக்கம் காட்டி அவங்க காபந்து பண்ணீங்க. நீங்க உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். உங்க சொத்தையெல்லாம் பிடிங்கிட்டான். நீங்க கொடி கட்டி கோல் வச்சு வாழ்ந்தீங்க. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாலே உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிங்கிட்டான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். சரிங்களா? அதையும் நீங்கள் என்ன பண்ணீங்க? மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்கள் நிலையான ஒரு சொத்துக்காக காத்திருக்கிறீங்க. நீங்க அழிந்து போகும் சொத்து, இது அழிந்து போகும் உணவிற்காக அலைய வேண்டாம். அழியா உடலுக்கு நீங்க அழியா சொத்துக்கு நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எனவே உங்களிடம் இருக்கும் இந்த துணிவை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். ஐயா, இந்த துணிச்சல் தான் இப்போதைக்கு வேணும். இந்த துணிச்சலை விட்டுறாதீங்க என்று எபிரேய ஆசிரியர் மக்களுக்கு என்ன பண்ற? நம்பிக்கை ஊட்டுகின்ற இந்த முதல் வாசகம். இது இன்னும் பாருங்க பார்ப்போம். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுள் உங்களை விட்ட மாட்டாரு. இதற்கு மிகுந்த கைமாறு உங்களுக்கு கொடுப்பார் இல்லையா? அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி அவருக்காக வாழ்கின்ற நீங்கள் என்ன பண்ணுங்க? யாரை சொல்லி பின்வாங்கி போயிடாதீங்க. கடவுள் நம்மை என்ன பண்ணுவாரு? நிச்சயம் மீட்பார். அவருடைய மீட்பு நமக்கு உண்டு. என்ன பண்ணுங்க? நீங்க எந்த வகையில் நீங்க பின்வாங்கி போகாதீங்க என்று அற்புதமாக நீங்க முதல் வாசகம். சோர்களே, இந்த உலக வாழ்க்கையில பாருங்க பார்ப்போம். அதாவது எவ்வளவு போராட்டம், துன்பம் இன்னும் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருந்துதான் இருக்குது. இன்னைக்கும் இருக்குது. இன்றைக்கு கடவுள் காட்டிய பாதையில பயணிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஐயா. சாதாரண விஷயமே கிடையாது. நல்லா ஒருத்தன் வாழறது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய போராட்டம். கெட்டவன் ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். கெட்டவன் ஈஸியாக வாழ்ந்து நல்லவன் இந்த உலகத்தில் வாழறது அது ரொம்ப கடினமான காரியம். நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது, உங்க பிரதர் கெட்டவன் தான் எல்லாம் வாழ்ந்துட்டு போகிறான், நம்மளாம் எங்கே கடவுளுக்கு பயந்து வாழறோம். ஒரு 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 செயல் செய்யும்போது நம்ம மனசு குத்து, ஐயோ தப்பு செய்யறோமோ, ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுமோ, கடவுள் நம்ம பார்த்துட்டு இருக்காரு என்று அந்த கடவுளுக்கு பயந்து நம்ம இறைப்பற்றோட வாழறோம். நாம் தான் கஷ்டப்படுறோம். பாருங்க, அவன் செய்யாத அட்டுவழியும் கிடையாது, மகிழ்ச்சியாக இருக்கிறான், நல்லா அவன் தான் அப்படி வாழறான் என்று நம்மளாம் அங்கலாய்ப்பது உண்டு. நமக்கெல்லாம் பதில் தரக்கூடிய திருப்பாடலின் திருச்சபை நமக்கு கொடுக்குது பாருங்க. திருப்பாடல் 37 போய் இந்த தரம் வாசிச்சு பாருங்க. நீங்க பைபிள் எடுத்து, பொல்லார் நல்லார் முடிவுகள், தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காத, பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாத, ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போக,
பசும் பூண்டை போல் வாடி போவேன். இது தீமை, அவங்களுடைய நிலை தான். அவங்க அதுக்கான உண்டான பரிசு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பார். நீ ஒன்றும் வருத்தப்படாது. ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்படாதீங்க. நீங்கள் எப்படி வாழணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும், கடவுளுக்கு பயந்து வாழ நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்கிற பாருங்க பார்ப்பீங்க. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நீ அவருக்கான காரியத்தை செஞ்சு ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்து. உனக்கு என்னவோ அதை அவர் கொடுப்பார். நெகேமியா 8:10 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு சகோதரர்களே, ஆண்டவரில் மகிழ்வே நமக்கு வலிமையை ஆற்றலும் ஆகும். நாம் கடவுளுடைய காரியத்திலே மகிழ்ந்திருந்தால் அதுதான் நமக்கு வலிமையும் ஆற்றல். சொல்ல பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடு, அவர்கிட்ட கொடுத்துரு. வேற எங்க அவர்கிட்ட கொடுத்துருவோம் வழியை. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். திருப்பாடல் 110 வரும் பாருங்க. உன் பகைவரை நான் உனக்கு கால் மனையாக்கும் வரை நீ என் கூடவே இருயா, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாது. உனக்கு யார் பகைவன், அவனை உன் காலில் விழ வைக்கிறேன் நான். உன் பகைவரை கால் மனை, உன் காலுக்கு கீழே அவன் கட்டையாக கிடப்பான். கால் மனை ஆக்கும் வரை நீ ஏன் கூட இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் நமக்காக போரிடுவார். இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கூட்டி வருவார். செங்கடல் வரும், செங்கடல் 2 ஆண்டவர் பிரிப்பார். அப்படி பிரித்த அந்த நேரத்தில் அந்த மக்கள்லாம் காய்ந்த உழந்த தரையில் நடந்து போவாங்க. அவங்க கரையேறிடுவாங்க. பின்தொடர்ந்து அந்த எகிப்திய படை வீரர் கூட்டம் என்ன பண்ணும், நடுக்கடலை மாட்டி கடலை மொத்த வீரரையும் ஆண்டவர் அழிச்சிடுவார். அப்போது படைத்தலைவன் அங்கிருந்து கரையிலிருந்து சொல்லுவான் பாருங்க, இஸ்ரேல் மக்களுடைய கடவுள் அவர்களுக்காக போரிடுகிறார்னு சொல்லுவான். சத்தியம் அது. எவன் ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்கிறானோ அவனுக்குரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்க பாருங்க பார்ப்போம். உன் வழிகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மை சுடர் ஒளி போல விளங்கும். சரிங்களா? ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு, உன் பொறுமை இழந்துடாது. இன்றைக்கு முதல் வாசம் தான் சொல்றாரு பாருங்க எபிரேய ஆசிரியர், காத்திருமா, வெயிட் பண்ணு. துன்பம் வருது, கஷ்டம் வருது, நம்பிக்கையை விட்டுறாத. நம்பிக்கை விட்டுட்டு ஆண்டவரை விட்டு தூக்கி போட்டு போயிடாத. முதல்ல வேத கலாபணி காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், திருச்சிலுவையை அந்த ராஜா அந்த நீர மண்ணை கீழே போட்டுருவானா, அதை நீ மிதிச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு உயிர் பெற்றுன்னு சொல்லுவாங்க. உயிருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, திருச்சிலுவையை மிதித்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் விசுவாசம் கொண்டவர்கள் என் ஆண்டவர் திருவுடலை தாங்கி அந்த சிலுவையை நான் மிதிச்சுட்டு தான் உயிரோடு இருக்குன்னு அவசியம் கிடையாது என்று மரணத்தை தழுவினார்கள். அப்படிப்பட்ட விசுவாசிகளுடைய அந்த ரத்தம் தான் இன்றைய திருச்சபையுடைய வித்து. சொல்லுவாங்க பாருங்க, வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்துன்னு சொல்லுவாங்க. அதான் முதல் வேத கலாபனை காலம்னு சொல்ல. அப்படிதான் வாழ்ந்தாங்க மக்கள். அப்படிதான் மக்கள் தன் இன்னுயிரை கொடுத்து கிறிஸ்தவத்தை காபந்து பண்ணாங்க அவங்க. சரிங்களா? எனவே சகோதரர்களே, நம்முடைய என்ன கஷ்டம் வரட்டும், இன்னைக்கு திருப்பாடலாம் சொல்லி பாருங்க, இன்னைக்கு கஷ்டம் வரட்டும், ஆண்டவருக்கான பாதையை என்ன பண்ணுவாங்க, அவர் உனக்கு அவர் பாதையிலேயே நீ பயணம் பண்ணு, உனக்கு எல்லாம் அவர் கொடுப்பாரு. இப்போ நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும், இப்படி எல்லாம் விசுவாசமே அழிஞ்சு போச்சுன்னா நம்ம எப்படி வாழறது கொள்றதுன்னு சொல்லிட்டு. நாம் விசுவாசத்தோடு வாழ்ந்தால் கடவுள் அவருடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒருபோதும் கடவுள் அந்த விசுவாசம் அழிய விட மாட்டார். இன்றைய நற்செய்தி சொல்லுது பாருங்க, இன்னைக்கு ஒரு விவசாயி ஒரு விதையை போட்டு போயிடாரு, கடுகு விதை. அது என்ன விதை? கடுகு விதை. தம்மோண்டு கடுகு விதை. அந்த கடுகு விதையை ஆண்டவர் என்ன பண்றாரு, மரமாக மாற்றுகிறார். விசுவாசம் கொஞ்சம் நீ வச்சிரு, உன்னை ஆண்டவர் மரமாக்குவார். சகோதரர்களே, நம்ம வாழ்ந்த காலத்தில் இந்த சமுதாயத்தில் பிரச்சனை வரதான் செய்யும், துன்பம் வரதான் செய்யும். நல்லவனை வாழ ரொம்ப கஷ்டம், உறுதி. இருந்தாலும் அந்த நேரத்தில் விசுவாசத்தை காத்து கொண்டால்
எப்படி அந்த சிறு கடுகு ஆண்டவருடைய அருளால் மரமாகிறதோ, மரமாக வளர்கிறோம், அதே போல் நம்முடைய வாழ்வும் நிச்சயமாக மலரும். எப்போதை பின்பற்றுவோம். சொல்ல பார்த்தீங்களா, நான் நீண்டதொரு பயணத்தில் ஓடினேன், வெற்றி வாகை காத்திருக்கேன்னு சொல்லி விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், வெற்றி வாகை காத்திருக்கு. அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் தான் கஷ்டம் வரும், நீண்ட பயணத்தில் ஓடுவோம், நிச்சயம் கடவுள் நமக்கு வெற்றி கோப்பையின் மீட்பினை கொடுப்பார். 2 நாள் சந்திப்போம்.